ரமலான் மாதத்துல ஜென்ஸ்லாம் வந்து பள்ளிவாசல்ல போய் நோன்பு திறக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரி இருந்திருக்கா? அவங்களும் நோன்பு திறந்திருக்காங்களா? இதை பத்தி விளக்கு. இது ஒரு நல்ல ஒரு அழகான கேள்வி கேட்குறாங்க. இப்போ ரமலான் மாதத்தில் வந்து பள்ளி வாசல்கள் என்ன செய்கிறாங்க? நோன்பு கஞ்சி, பேரிச்சம்பழம், அது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு, வடை, பல வகையான பழங்கள், வசதிக்கு தகுந்தவாறு பல ஏற்பாடுகள்லாம் செஞ்சு பள்ளி வாசலில் நோன்பு திறக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இருக்கிறது. நம்ம நோன்பு கஞ்சி வச்சிடுறாங்க. இது இங்கே தான் இருக்கான்னு பார்த்தா உலகம் பூரா இருக்குது. அரபு நாட்டுக்கு போனீங்கன்னா நோன்பு நேரத்தில் செலவே இல்லை, யாருக்கு நடக்கல. நோன்பு நேரத்தில் பள்ளிகள் நுழைஞ்சிட்டா அப்படியான ஒரு சாப்பாடுகள்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி என்ன அவ்வளோ வசதிகள் என்ன செய்கிறாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து இப்படி இருந்ததா? அதாவது பள்ளி வாசலில் வந்து நோன்பு திறக்கக்கூடிய ஏற்பாடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு இருந்தார்களான்னு கேட்குறாங்க. இல்லவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து பள்ளி வாசலில் வந்து எல்லாரும் வந்து அங்கே நோன்பு திறக்கக்கூடிய ஒரு பேரிச்சம்பழமோ அல்லது ஒரு தண்ணி சப்பலையோ வைத்து நோன்பு திறக்க ஏற்பாடு செஞ்சார்களான்னு சொன்னால் இல்லவே இல்லை. அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அப்போ நோன்பு திறக்கிறது என்பது அவங்கவுங்களுடைய செலவில் அவங்கவுங்க வீடுகளில் அவங்கவுங்க நினைச்சிட்டாங்க செய்து கொண்டார்கள். அதுதான் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு போர் செய்பவருக்கு போர் செய்வதற்கான சாதனங்களை யார் வந்து தயாரித்து கொடுக்குறாரோ அவருக்கு போராளிக்கு கிடைக்கிற கூலி கிடைக்கும். யார் ஒரு நோம்பாளி நோன்பு திறக்கிறதுக்கு உதவி செய்கிறாரோ அவருக்கு நோம்பாளிகளை கூலி கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க செய்யலை, ஆனால் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அவங்க செய்யலை, செஞ்சது மட்டும் மார்க்கம் இல்லை. அவங்க செஞ்சதும் மார்க்கம் தான், அவங்க அனுமதி கொடுத்ததும் மார்க்கம் தான். அவங்க என்ன அவங்க காலத்தில் செய்யலைன்னா நான் கேட்குறேன், சோத்துக்கு ஏதாவது வழி இருக்கா? ரசூலுல்லாஹ் காலத்தில் நிறைய குவிஞ்சு கிடந்தா தானே கூப்பிட்டு கஞ்சி கொள்ள முடியும். அங்கே ஒருத்தருக்கும் பேரிச்சம்பழமே கிடையாது, அவங்க யார் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படி கஷ்டமான ஒரு வாழ்க்கை அந்த காலத்தில் இருந்தது. யாரும் யாருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்றி வகை வகையாக பதார்த்தங்கள்லாம் கொடுப்பதற்கான ஒரு அமைப்பு ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை. அதனால அவங்க செய்யாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? நோன்பு திறப்பவருக்கு யார் நோன்பு திறக்க கொடுக்கிறாரோ அவருக்கு வந்து நோன்பாளியுடைய கூலி கிடைக்கும்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அப்போ நோன்பு துறக்கிறதுக்காக ஒரு உதவி செய்தல் நன்மையான காரியம் அப்படின்னு வந்துருக்குது. இது பர்மிஷனில் வருது. ரசூலுல்லாஹ் ஹதீஸை பொறுத்த வரைக்கும் 3 விதம் இருக்குது ஹதீஸில். ரசூலுல்லாஹ்வுடைய சொல் இருக்குல்ல, அதுவும் ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹ்வுடைய செயல் இருக்குல்ல, அதுவும் ஹதீஸ் தான். ஒருத்தர் செய்யும் போது ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு அங்கீகரிச்சாங்கல்ல, அதுவும் ஹதீஸ் தான். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்வதா இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாலும் எடுத்துக்கொள்ளணும், அவங்க செஞ்சாலும் எடுத்துக்கொள்ளணும். வேற ஒருத்தங்க செய்யறத பார்த்து தடுக்காம இருந்தாங்கன்றீங்க, அதுவும் மார்க்கம் தான். ரசூலுல்லாஹ் தப்பா தான் தடுத்துருப்பாங்கல்ல, அவங்க முன்னிலையில் நடந்து அங்கீகரிச்சுட்டாங்கன்னு சொன்னா அதுவும் ஹதீஸ் தான். சொல் செயல் அங்கீகாரம் 3 ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு செயல் அங்கீகாரம் 3 மார்க்கம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறப்பதற்கு கொடுக்கறத அனுமதிச்சிட்ட காரணத்தினால நம்ம காலத்தில் என்ன யோசிக்கிறோம்? அந்த காலத்தில் வந்து தொழுகைக்கு சொன்னவொன்னே என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம ஆளுக்கிற நோன்பை வீட்டில் திறந்துக்கன்னு சொன்னால் திறந்துட்டு அப்படி படுத்துருவான். அது மெனக்கெட்டு வரமாட்டான். நோன்பு டயர்டாக இருக்குன்னு என்ன செய்ய மாட்டான், வரமாட்டேங்கிறான். பள்ளிவாசல்லாம் காத்தாடுற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அப்போ வசதிகளும் பெருகி விட்டது. அப்போ யோசிச்சு பார்த்து என்ன செஞ்சாங்க? இந்த நோன்பு திறக்கிற ஏற்பாடை இங்கே பண்ணிட்டோம்னு சொன்னால் மகரிப் தொழுகை மிஸ் பண்ண மாட்டான். அங்கனுக்குள்ளே நோன்பு திறப்புவான், அப்படி ஜமாத்தில் கலந்துருவான். அப்படி இல்லைன்னா என்ன செய்வான்? அவன் இஷ்டத்துக்கு லேட்டாக வருவான், ஜமாத்தெல்லாம் மிஸ் பண்ணிடுவான். நம்ம தவிர்த்ததற்காக வேண்டி நோன்பு திறக்கிற ஏற்பாட்டை இங்கே பண்ணிடுவோமே. இது பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பண்ணுவது சுண்ணத்து கண்டிப்பாக எல்லாம் செய்யணுங்கிறதும் கிடையாது. அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். நீங்கள் விரும்பினா பள்ளிவாசல்கள் இந்த ஏற்பாட்டை செய்யலாம், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருக்கலாம். இது வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் தானே தவிர பயங்கரமாக வரவேற்கத்தக்கதோ அப்படியான ஒரு செயல்லாம் கிடையாது. இப்போ அனுமதிக்கப்பட்ட என்ன செய்கிறோம்? நம்ம நோம்பாளி கஞ்சி ஊற்றினா அது நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம நன்மை கிடைக்குமே. நம்ம பேரிச்சம்பழம் வாங்கி கொடுத்தோம்னா அந்த நன்மை நமக்கு கிடைக்குமே. ஒரு வடையை வாங்கி கொடுத்தா அந்த நன்மை கிடைக்குமேங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நோன்பு கஞ்சிகளை பள்ளியிலே கொடுக்குற ஒரு ஏற்பாடு இதனால் தான் வந்துச்சு. எதனால் வருது? நோன்பு நேரத்தில் டயர்டாக இருக்குன்னு சொல்ல போனாங்க. அதுக்குரிய ஏற்பாடுகளை தயார் பண்ணுவது, பெண்களுடைய சுமையை முக்கால்வாசி குறைஞ்சி போயிடுதுல. அவங்களும் நோன்பு வச்சுக்கிட்டு இவனுக்கு நோன்பு திறக்கிறதுக்காக வேண்டி தவறு என்ன செய்ய சொன்னால் அவங்க நந்து உள்ளாயிருவாங்க. போய் பள்ளியாசல் கஞ்சி ஊற்றிடுவாங்க, கட்டி விட்டாங்கன்னா அவங்க ரிலாக்ஸ் இதெல்லாம் கவனிக்கிறாங்க.
இதெல்லாம் சிரமங்களை கருத்தில் கொண்டு நம்ம வசதிக்காக செய்து கொண்ட ஏற்பாடை தவிர மார்க்க ஏற்பாடு கிடையாது. இது நோன்பு கஞ்சி கொடுப்பது. இப்போ ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்றாங்களேன், பள்ளிவாசலில் வர்றீங்க, பள்ளிவாசலில் பாத்ரூம் போறீங்களா? ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சாங்க என்ன செய்வீங்க? இல்லை. பள்ளி ஒன்றுக்கு போகிறது பள்ளிவாசல் தான் வர்றீங்க. நிறைய பேர் கக்கூசு போகிறதுக்கு அங்கே வர்றான், பள்ளிவாசலுக்கு வர்றான். பள்ளிவாசல்லையே என்ன செய்யுது? மலைஜலம் கழிக்கக்கூடிய ஏற்பாடு இருக்கிறது. பள்ளிவாசலில் ஹவுல் கட்டி வச்சிருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஹவுல் கட்டி இருந்ததா? ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து பள்ளிவாசல்ல வந்து மலைஜலம் கழிக்கக்கூடிய வசதி இருந்தால் வசதி இல்லை. ஆனால் நம்ம செய்கிறோம். எதுக்கு செய்கிறோம்? மார்க்கத்தில் சுண்ணத்துனா செய்கிறோம். இதுக்காக வேண்டி மெனக்கட்டு அங்கேருந்து வருவான். அந்த அதுக்கடையில் வந்து உடு முறிஞ்சு போயிடும், மரம் ஒருக்கா போக வேண்டி வந்துடும். இப்படி இவங்களுக்குள்ள ஏற்பாடு இருந்தால் டக்குன்னு என்ன செய்வான்? நம்ம ஒரு நம்மளா செஞ்சு கொண்ட ஏற்பாடு, தடுக்கப்பட்டது கிடையாது, சுண்ணத்தும் கிடையாது. பள்ளிவாசலில் கக்கூசு கட்டி வைப்பு சுண்ணத்தா? பள்ளிவாசலில் யூரினல் கட்டி வைக்கிறது வந்து சுண்ணத்தா? அதெல்லாம் கிடையாது. இருந்தால் வசதி அது வசதிக்காக வீடுகளில் நம்ம செய்யக்கூடிய வசதிகளை பள்ளியிலையும் செய்து கொள்வோமே. அந்த காலத்தில் வீடுகளில் கக்கூசுல வெளியே போனாங்க, அவுட்டருக்கு போனாங்க, அவுட் சைடில் இதுக்கு பேர். இந்த காலத்தில் வீட்டில் வச்சிருக்கீங்களா? கக்கூசு வச்சிருக்கீங்கல்ல, வீட்டில் வைக்கிற மாதிரி பள்ளியில வச்சிருப்போங்க. அப்போ வீடுகளில் செய்கிற வசதிகளை எல்லாம் பள்ளிகளை செய்கிறோம் என்றால் சுண்ணத்து என்று நம்ம செய்யவில்லை. இது செய்தால் பெரிய சவாபு என்று நம்ம செய்யவில்லை. இது ஒரு தேவையாக இருக்கிறது. தேவைக்கு நம்ம செய்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் ஃபேன் போட்டாங்க, வைக்க முடியுமா? இந்த ஃபேன் போட்டு உட்காந்து பள்ளியாசலில் ஃபேன் போட்டிருக்கீங்களா இல்லையா? ஃபேன் போட்டு ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து விசிறி வீசுவதற்கு ஏற்பாடு செஞ்சாங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவோம். இது செய்யலாம்னா செய்யலாம், தப்பு ஒன்றும் கிடையாது, மார்க்கும் கிடையாது. இபாதத்து இல்லை. இபாதத்து இல்லாத விஷயங்களை அனுமதி இருக்குமே ஆனால் நம்ம என்ன செய்து கொள்ளலாம். கஞ்சி காய்ச்சலாம் அப்படி உள்ளதான், அனுமதி தப்பு ஒன்றும் கிடையாது. நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா நன்மை தான் அதில் அதிகம் இருக்கு. நோம்பு கண்டதையும் போய் திங்காம லைட்டான நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி அரிசி கஞ்சி நல்லா கரைச்சி போய் உள்ள போனோட ஜீரணிக்கிற மாதிரி தயார் பண்றோம்ல, இதெல்லாம் நோம்பாளிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்குரிய மெடிசன்லாம் போட்டு சில ஜாமான்லாம் போட்டு என்ன செய்யறாங்க, இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்கும், உடம்புக்கு ராகத்தான் இருக்கு. அதுக்கு செஞ்ச ஏற்பாடு விளைக்கிறேன்னு. ஆனா என்ன செய்யக்கூடாது? ஒரு பள்ளி என்றால் நோம்பு கஞ்சி மஸ்ட் அவசியம், நோம்பு கஞ்சி காய்ச்சாத பள்ளி எல்லாம் பறக்கத்தில்லாத அப்படி சொல்லிடக்கூடாது. இருந்தா காய்ச்சல் அனுப்பிவிடுங்க, சரியா?